ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசி வச்சு நம்ம இன்றைக்கி இட்லிக்காக ஊற வைக்கலாம். அதுக்கு இந்த டம்ளரில் கருப்பு கவுனி அரிசி ஒரு டம்ளர் போட்டுக்கிட்டேன். இதே டம்ளரில் இட்லி அரிசி ஒரு டம்ளர் போட்டுக்கிட்டேன். இதே டம்ளரில் ஒரு அரைவாசி மட்டும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5-6 வெந்தயம் போட்டுக்கோங்க. இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம இதை அரைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை நம்ம மிக்சியிலேயே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ போட்டு அரைச்சிக்கலாம். எல்லா இதையும் இந்த மாதிரி அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்குது. நான் எல்லாத்தையும் அரைச்சி இங்கே பாருங்கள், அதை இதில் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம எல்லாம் ஊற்றி இப்போ உப்பு போட்டு நம்ம எல்லாமே எப்பவும் போல் நம்ம மாவு கலந்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கலந்து வச்சுருவோம். வச்சுட்டு எல்லாமே நல்லா கலந்து வச்சதுக்கப்புறம் நம்ம வெளியவே வச்சுருவோம். வச்சுட்டு பொங்கினதுக்கப்புறம் இதில் இட்லி இல்லைன்னா தோசை எதுனாலுமே ஊற்றலாம். கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி மாவு இதெல்லாம் செய்கிறலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது வெயிட் லாஸ்க்கு. அந்த மாதிரி நீங்கள் இட்லியோ தோசையோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சைடிஷ் ஒன்றா தேங்காய் சட்னி இல்லைன்னா வெங்காய சட்னி இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கவுனி அரிசி நேற்று ஊற வச்சு நம்ம நைட்டு மாவு ஆட்டியிருந்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள் நல்லா பொங்கி இருக்கு. இதை நம்ம இட்லியோ தோசையோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம இது இட்லி ஊற்றினாலும் நல்லா வரும், தோசை ஊற்றினாலும் நல்லா வரும். இப்போ எனக்கு பாருங்கள் காலையில் இது நல்லா பொங்கி இருக்குது. எனக்கு நல்லாவே பொங்கி இருக்குது. நம்ம இட்லி தோசை எதனாலும் செஞ்சுக்கலாம். சைடிஷ் நல்லா காரமாக சட்னி செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.